Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Atmega32 வந்துட்டு ADCயோட ரெஜிஸ்டர்ஸ் லாஸ்ட்டாக பார்த்துட்டோம். அண்ட் அதோடைய ப்ரோக்ராமிங் வந்துட்டு எப்படி பண்ணுறது, ஏவிஆர் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுறது, அதோட அவுட்புட் வந்துட்டு எப்படி ப்ரோட்டீஸில் பார்க்குறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராமிங் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள், ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் பர்பஸ். ஸோ பிகாஸ் அதில் தான் ரெஜிஸ்டர்ஸ் வந்துட்டு எந்த பிட்டை செட் பண்ண எந்த பிட்டை ஜீரோ பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், அதுதான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ முக்கியமானது என்னென்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ரெஜிஸ்டர் தான் முக்கியமானது, ஏடி மக்ஸ் அண்ட் ஏடி எஸ்ஆர்ஏ. ஸோ இது ரெண்டு ரெஜிஸ்டரில் வந்துட்டு எப்படிலாம் ஜீரோ பண்ணுறேன், எப்படிலாம் ஒன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. ஸோ இங்கே அதை ரெடிமேடாக வச்சுருக்கேன் நீட்டாக. ஸோ அண்ட் இன்னும் முக்கியமான என்னது அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ஏடிசி. இப்போ ஒரு ஏடிசி ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாமே அதுதான் அப்படின்னு ஒன்று வந்துடும் இல்லையா உங்களுக்கு. இது இருந்தால் போதும்ப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தோணும். அந்த தான் ஸ்டெப்ஸ் எழுதிருக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கண்ட்ரோலர் போனாலும் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும், அங்கே எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான், ரெஜிஸ்டர் செட் பண்ணணும். ஓகே, ஏடிசிக்கு என்ன ரெஜிஸ்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த பிட்டை 1 பண்ணணும், எந்த பிட்டை 0 பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும், அது செட் பண்ணணும். 0s 1 ஆர்டர் எடுத்து நீங்கள் செட் பண்ணிடணும். அது நேற்று நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகே, இந்த செட்டு 0 போட்டு காட்டிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஸ்டார்ட் கன்வர்ஷன். ஓகே, ஏடிசின்னு சொல்லும்போது கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும், அது நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல செய்யணும். ஓகே, அண்ட் அதுக்கடுத்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு கன்வர்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு 3வது ஸ்டெப்பு. ஓகேவா, எழுத வேண்டாம், நீட்டாக இருக்கட்டும். 3வது ஸ்டெப்பு. ஓகே, ஸோ கன்வர்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு கன்வர்ஷன் மீன்ஸ் என்னதுன்னா, இந்த எஸ்ஆர்ஏன்னு சொல்கிறேன் இல்லையா, சாரி எஸ்ஏஆர், சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர், அந்த கன்வெர்ட் பண்ணி நம்ம டேட்டா கொடுக்குது இல்லையா, அதுதான் கன்வர்ஷன் டைம். வேற ஒன்று அக்யூஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாவை கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம டிஜிட்டல் அவுட்புட்டில் கொடுக்குறதா கான்செப்ட். அது கொடுக்கறதுக்கான டைம் தான் நம்ம கொடுக்கணும். சரி, ஸ்டார்ட் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ வெயிட் ஃபார் கன்வர்ஷன் கம்ப்ளீட். ஓகேவா, அண்ட் அதுக்கடுத்து ரிசல்ட் ஒரு பஃபரில் இருக்கும். அந்த டேட்டாவை எடுத்துட்டு ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த வேரியபிள் நம்ம என்ன வேணால் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லைனா டெம்பரேச்சர் ஏதாவது சென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் தான் இது, லோ டெம்பரேச்சர் தான் இது, இல்லை வாட்டர் இட் இஸ் உங்கள் அப்ளிகேஷன் என்னவோ ஏடிசி டேட்டாஸ் ரீட் பண்ணி அதுபடி நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராசஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். வெரி சிம்பிள். இப்போ கோடிங் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இட்ஸ் எனஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்டர் செட்டு, லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்த வீடியோவில் செட் பண்ணி காட்டிட்டு ஆல்ரெடி. ஸோ அது அப்படியே கோடிங்கில் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோடிங்லாம் எப்படி ஏவிஆர் ஸ்டுடியோ பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா பிளேலிஸ்டோடைய இந்த ஏவிஆர் அப்படிங்கிற மைக்ரோ கண்ட்ரோல் பிளேலிஸ்ட் ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஏவிஆர் மைக்ரோ பெரிய பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன் இல்லையா, நிறைய பிளேலிஸ்ட், மல்டிபிள் பிளேலிஸ்ட் நிறையா இருக்கும். அதில் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா எப்படி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் தெரியும், அங்கேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணுற பிறகு இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம், டிஃபால்ட்டாக குட்டி ப்ரோக்ராம் தான் இல்லையா, அதில் அப்படியே எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்ட் மீன் இருக்குது, மேலே ஹெடர் ஃபைலை டிஃபால்ட்டாக போட்டுக்கணும். அன்சைன்ட் இன்ட் ஏடிஎஸ்ஆர்ஏ அண்ட் ஏடி மக்ஸ். ஓகே, ரெஜிஸ்டரை செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏடிஎஸ்ஆர்ஏ அண்ட் ஏடி மக்ஸ் என்ன வேல்யூ போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன இங்கே எழுதிருக்கிறனோ, என்ன உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்லி கொடுத்தனோ அந்த வேல்யூஸை அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். எந்த ஒரு மாற்றமும் நான் பண்ணலை. வெரி சிம்பிள், ரைட்? அதுக்கடுத்து வைல் ஆஃப் ஒன்றுக்குள்ள வந்துட்டேன். இப்போ என்ன முடிச்சிட்டேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் திஸ் ஒன். ஓகே, ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் செட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் கன்வர்ஷன். ஓகே, ஸ்டார்ட் கன்வர்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணும் போன வீடியோலேயே. எப்படின்னா இங்கே ஒரு பிட்டு கொடுத்துருக்காங்க தெரியுதா, ஏடிசி எஸ்ஆர்ஏ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஏடிஎஸ்சி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் இருக்குது, பிட்டு இருக்குது. இந்த பிட்டை நீங்கள் 1 பண்ண போது ஸ்டார்ட் கன்வர்ஷன் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ நல்லா கோடிங்கில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏடிஎஸ்ஆர்ஏ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த இடத்த பாருங்கள், நான் 0 போட்டிருப்பேன். அதே வைல் ஆஃப் ஒன்றுக்குள்ள இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், 1 போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு என்ன மீனிங் அப்படின்னா கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிட்டை 1 பண்ணிட்டான் அப்படின்னா உள்ள ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த அனலாக் பின்னில் வந்துட்டு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற டிஜிட்டல் அவுட்புட் அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதான் அது கான்செப்ட். அந்த பிட்டை அதை 1 பண்ணியிருக்கிறதுக்கான மீனிங் அதான். வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப் இஸ் ஓவர். ஸ்டார்ட் கன்வர்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் கன்வர்ஷன் பண்ணிட்ட பிறகு அந்த கன்வர்ஷன் முடிகிற வரைக்கும் we have to wait, right? So you have to wait for conversion. It's complete. Like SAR. ஓகே, எஸ்ஏஆர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணணும். அந்த கன்வர்ஷன் முடிஞ்சு அவுட்புட் டிஜிட்டல் அவுட்புட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான் அடுத்த கோடிங்கில் போட்டிருக்கேன். அதுக்கு பேர் தான் வைல். வைல் போட்டுட்டு
உள்ளுக்குள்ள சம் விஷயம் இருக்குது, அதுக்கடுத்து செமிகாலன் போட்டாச்சு. வெரி சிம்பிள். ஸோ வயலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ADSRA அண்டிகேட் பண்ணுறேன் 0x10. ஓகே, 0x10. இதில் வர ரிசல்ட் வந்துட்டு 0வாகவே இருந்துச்சு அப்படின்னா இங்கேவே இருக்கணும். இல்லை 0 தவிர்த்து வேறு எந்த நம்பர் இருந்தாலும் அது வந்துட்டு ஃபால்ஸாக வெளியே வந்துடும். இதான் கான்செப்ட். அது எப்படி இந்த கோடி வந்துட்டு வெயிட் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக இதை பற்றி நிறைய இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். பிக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன், அண்ட் வந்துட்டு பட்டன் வீடியோ கீப்பேட் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, பிக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏவிஆர் நான் எவ்வளோ இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம அகைன் 1 செகண்ட் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன இப்போ எப்படி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ADIF ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா கன்வர்ஷன் முடியலன்னு அர்த்தம். அதே ADIF ஈக்குவல் டு 1 அந்த பிட் வந்துட்டு பிகம் 1 ஆயிடுச்சு அப்படின்னா கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வெளியே வந்துடுது. இதுதான் கான்செப்ட் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ADIF 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ADIF 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அது எதில் இருக்குது? ADSRAக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் நான் செக் பண்ணுறேன். விஷயம் புரியுது இல்லையா? ஓகே, ADCSRA அப்படிங்கிற ரெஜிஸ்டர் வந்துட்டு என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இந்த சினாரியோ 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ADSRA அந்த பிட்டு 0 இருக்கணும், எல்லாமே 0 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன் பாருங்க, தான் புரியும். ஸோ ADSRA அப்படிங்கிற லிஸ்ட் வந்துட்டு உதாரணத்துக்கு 0 0 0 0 எல்லாமே 0 சும்மா எழுதிக்கிறேன் 0. ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன பிட் இருக்கு நமக்கு இப்போது ADIF அப்படிங்கிற பிட் இருக்கு, இஸ் கன்சிடர்ட் அஸ் 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன், அதனால 0 போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ரெஜிஸ்டரை இப்போ என்ன பண்ணுறேன்னா அண்டிகேட் பண்ணுறேன். எந்த நம்பரோட அண்டிகேட் பண்ணுறேன்னா பாருங்களேன், கூட என்ன பண்ணுறேன் 0x10. 0x10 உடைய பைனரி கோட் என்னது? 0001 0000. இதுதான் பைனரி கோடு. ஓகே, அதாவது 10 உடைய பைனரி கோடு வந்துட்டு இங்கே எழுதியிருக்கேன். தெரியுதா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். வெரி சிம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு அண்டிகேட் பண்ணுறோம் இல்லையா, அண்டிகேட் தான் நடுவில் பிட் வைஸ் அண்டு போட்டிருக்கேன். பிட் வைஸ். ஸோ இதோடைய இதையும் இது ரெண்டு பிட் வைஸ் அண்டு பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2 இன்புட்டும் ஒன்றால் தான் அவுட்புட் ஒன்றாகும். இப்போ இங்கே பார்த்துட்டு எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆகலை. இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, மற்ற எல்லாம் 0வாக தான் இருக்குது. அப்போ ஆல் ஆன்சர்ஸ் ஆர் 0. அப்போ அவுட்புட் என்ன வரும் உங்களுக்கு? இஸ் 0. அப்போது ADIF அப்படிங்கிறது 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 0 தான் வரும். அப்போது கோடு எங்கே உங்களுக்கு நிற்கும்? வயலுக்குள்ளே மாட்டிக்கும். எதனால மாட்டிக்குது அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற கண்டிஷன் ட்ரூ அட் த சேம் டைம் உள்ளே இருக்கிற கண்டிஷன் ட்ரூ அட் த சேம் டைம் இங்கே செமிகாலன் போட்டிருக்கேன். நல்லா தெரியும் தெரியல, இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் இதுவாக இருக்கும். செமிகாலன் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த வயல் வந்துட்டு ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இங்கே மாட்டிக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி கான்செப்ட். அதான் செமிகாலன் போட்டுட்டு ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். இதான் கான்செப்ட். இப்போ அடுத்து இன்னொரு சினாரியோ, கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ ADIF என்ன ஆகும் நமக்கு? இட்ஸ் பிகம் 1 ஆயிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன ஆயிரும்? இட்ஸ் பிகம் 1. நீட்டாக எழுதி பார்த்தலாம். அதே நம்ம ADSRA அப்படிங்கிற பிட் வந்துட்டு 0 0 0 இப்போ 1 ஆயிரும். பிட்டு 0 0 0 0வாகவே இருக்குது. இதே சேம் கான்செப்டை வந்து அண்டிகேட் அகெயின் 0 0 0 1ஓட அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அதை நாங்கள் எழுதியிருக்கேன் கோடிங்கில், அதை நீங்கள் எழுதியிருக்கேன் 1ஓட 10ஓட அண்டிகேட் பண்ணுறேன். இப்போது இதை அண்டிகேட் பண்ண ரிசல்ட் பாருங்கள். 0 0 எல்லாம் 0 0 வரும், 1 1 1 வருது, இங்கெல்லாம் 0 0 வருது. இப்போ ரிசல்ட் என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வர ரிசல்ட் 0வாக இருக்க போல ஏதோ சம் நம்பருக்கு, பிகாஸ் இங்கே 1 இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக ரிசல்ட் 0வாக இருக்காது. இட்ஸ் கால்ட் நான்-0 நம்பர் அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திஸ் லைன் பிகம் ஃபால்ஸ் ஆஃப்டர் திஸ் பிட் பிகம் 1. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த பிட் 1 ஆன பிறகு இன் திஸ் கண்டிஷன்ஸ் பிகம் ஃபால்ஸ் ஆகிட்ட உடனே கோடிங் இஸ் ஜம்ப் டு நெக்ஸ்ட் லைன். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெயிட் ஃபார் கன்வர்ஷனும் முடிச்சிட்டோம். வெரி சிம்பிள். ஸோ கன்வர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ADC ரிசல்ட் ஒன்று பஃபரில் இருக்குது, ஒன்று ரெஜிஸ்டரில் இருக்குது, 2 ரெஜிஸ்டரில் இருக்கும். அந்த 2 ரெஜிஸ்டர்லையும் ஆட் பண்ணி ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இதான் எங்கள் வச்சு சேலஞ்சான விஷயம். என்னென்னா லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன். அட்மேகா வந்துட்டு எத்தனை பிட் ADC? 10 பிட் ADC இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 பிட்டை வந்துட்டு 8 பிட்டை இதுலேயும் இன்னும் 2 பிட்டை இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதாவது 2ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போ 2த்தையும் திரும்ப ஆட் பண்ணி திரும்ப 10ன்னு கொண்டு வரணும் இல்லையா, பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அது பண்ணுறதான் இப்போ நம்ம சேலஞ்சான விஷயமே. அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது பஃபர் டேட்டா இருக்குது, அதை ஆட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதான் இங்கே நடந்திருக்கு. எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ADCLல வந்துட்டு ADCH ஆர்கேட் பண்ணுறேன். சிம்பிள்.
ADCL வந்துட்டு ஆர் ADCH ஆர் கேட் போட்டால் அப்படின்னா ஆட்ன்ற கான்செப்ட் தான் இல்லையா, ஆட் பண்ணுறேன். ஆனால் இங்கே என்ன முக்கியம் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் 8 டைம் பண்ணுறேன். அதே லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ உதாரணத்துக்கு ADCLக்குள்ளே என்ன இருக்குன்னா 11111111 வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி CH ஓகேவா, அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா 00000011. பிகாஸ் சிஹெச் எத்தனை பிட் இருக்குன்னு சொன்னேன், 2 பிட்டு தான் இருக்கும். அது 2 1 போட்டேன். சிஎல்லுக்குள்ளே 8 பிட்டு இருக்கும், 8 1 போட்டேன். இப்போ ரெண்டத்தையும் ஆர் கேட் அதாவது ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமா? ஆட் பண்ணிங்க அப்படின்னா வரும் உங்களுக்கு 1111 அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாமே ஒன்றாயிரம் சொல்ல வரேன். ஆட் மீன்ஸ் இங்கே பிட் பேஸ் ஆர் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் அடிஷன் கிடையாது, இது பிட் பேஸ் ஆர் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றாயிரம். அப்போ ரிசல்ட் வந்து என்ன ஆயிரும், 8 பிட் ஆயிடுது. தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ளே எத்தனை பிட் இருக்குது, 8 பிட் இருக்குது. இதுக்குள்ளே 2 பிட் இருக்குது. நம்மளுக்கு கான்செப்ட் என்ன, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 பிட் வரணும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஆனால் இப்போ ரிசல்ட் எத்தனை பிட் இருக்குது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் 8 பிட். இது தப்பு. அப்போ எந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். ADCL வந்துட்டு இங்கே எழுதிடலாமா, 11111111 இப்படி எழுதிக்கலாம். தள்ளி எழுதிக்கிறேன், என்னன்னு தெரியும் அப்போ தான் அவங்க போக போக. அதே மாதிரி ADCH வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா 000000 இப்படி இருக்கு. அது இப்படியே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தப்பு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எச்சை வந்துட்டு 8 டைம் ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்போ அது பார்க்கறதுக்கு எப்படி இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ வேற கலர் எழுதலாமா? அப்போ எப்படி இருக்கும்னா 8 டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டா இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. 11000000 இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ இங்கே எல்லாம் என்ன இருக்குன்னா எல்லாமே 00வா இருக்கும், இங்கேயெல்லாம் 00வா இருக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ ஆட் பண்ணுங்களேன். இப்போ வந்துட்டு ஆர் கேட் பிட் பேஸ் ஆர், இங்கே பிட் பேஸ் ஆர் தான் பண்ணியிருக்கேன், அது தெரியாமல் ப்ளஸ் சைன் போட்டேன். இங்கே பிட் பேஸ் ஆர் கேட் பண்ணிங்க அப்படின்னா 11111111 இங்கே எல்லாம் 00 ஆயிரும். இப்போ மொத்தம் எத்தனை பிட் இருக்குது நமக்கு? ஸோ நவ் வி கெட் 10 பிட். ஓகேவா? ஸோ ஒரு 8 பிட் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டரையும் ஒரு 2 பிட் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டரையும் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தேன் இல்லையா? ஸோ மேலே இருக்கிற மெத்தட் படி பண்ணிங்கன்னா இது 8 பிட்டு 2 பிட்டு ஆட் பண்ண 8 பிட் தான் கிடைக்குது. இது தப்பான வே. ஆனால் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மேலே 8 பிட்டு கீழே 2 பிட்டு. அப்போ 2 பிட்டு 8 பிட்டு ஆட் பண்ணுறதுக்கு 2 பிட் இருக்கிறது லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணால் 10 பிட்டுக்கு மொத்தமாக கிடைக்குது. இதுதான் கான்செப்ட். ஸோ இதான் ஏன்னா 10 அப்படிங்கிறது நம்பரை தான் 10 பிட்டு அப்படிங்கிறது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 2 பிரிச்சுட்டாங்க. அப்போ நம்ம திரும்ப ஆட் பண்ணும்போது என்ன வரணும், அகைன் 10 தானே வரணும், திரும்ப 8 வரக்கூடாதுல்ல. அப்போ இந்த மெத்தட் இஸ் ராங், திஸ் மெத்தட் இஸ் கரெக்ட். பிகாஸ் 10 வருது நம்ம ரிசல்ட்டில் 10 பிட் வருது. இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மெத்தடில் தான் இங்கே நான் செஞ்சுருக்கேன். ADCH வந்துட்டு 8 டைம் ஷிஃப்ட் பண்ணி வந்த ஆன்சரை ஆட் பண்ணுறேன், ஆர்கேட் பண்ணுறேன். அந்த ஆன்சரை ஏல ஸ்டோர் பண்ணுறேன், வேலையை முடிச்சிட்டேன். So this steps also complete. Last step is also ADC result store in variables complete. ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம், உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்ன நீங்கள் பர்பஸ் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஐ திங்க் கொஞ்சம் வேர்ட்ஸில் ஆல்ரெடி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது இந்த சாஃப்ட்வேருடைய பிரச்சனை. ஓகே, அது விட்டுடலாம், பரவாயில்ல. பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் ஃபார் ADC என்னது அப்படின்னா ரெஜிஸ்டர் செட் பண்ணணும், ஸ்டார்ட் கன்வர்ஷன் பண்ணணும், அண்ட் கன்வர்ஷன் முடிகிற வரைக்கும் வி ஹேவ் டு வெயிட். அண்ட் ADC ரிசல்ட்டை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ண பிறகு நீங்கள் என்னென்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ டீச்சிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நான் எதுவும் பெருசாக செஞ்சு காட்டலை. இனிமேல் போக போக சில சென்சார்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி காட்டும் போது ஐ வில் டூ ஃபார் யூ. அது என்னன்றதை போக போக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த வீடியோ. அண்ட் இந்த கோடிங் புரிஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் எது வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரீடம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் பேசலாம் கிட்ட. அண்ட் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். And another way from Program Brain, and have a nice day, guys. Bye.